கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்திலிருந்து எபிரியர் 10:36 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாதம் 10 மாதம் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கும் உங்களுக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையோடு நீங்கள் காத்திருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு ராகேலை என் தேவன் நினைத்தருளினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22-23 பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தைகளை உங்களுக்கு தந்து இந்த மாதம் உங்கள் நிந்தைகளை மாற்றி போட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதம். ஏனென்றால் நீங்கள் பொறுமையோடு காத்திருந்திருக்கிறீங்க. அநேக கணவன் மனைவி குழந்தைக்காக காத்திருக்கீங்களா? இந்த மாதம் நிச்சயமாக உங்கள் காத்திருப்புக்கு பலன் தேவன் தருகிறார். உங்கள் நிந்தையை மாற்றி போடுகிற பிள்ளைகளை பெற்றெடுக்க போறீங்க. இங்கே யோசேப் என்ற குழந்தை தன் தாயின் நிந்தையை மாற்றி போட்ட குழந்தை. அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பை ஆசீர்வாதமுள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட சொப்பனங்களையும் தரிசனங்களை காண்கிற ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு காத்திருந்த நீங்கள் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆமேன் என்று சொல்லி இதை ரிசீவ் பண்ணுவீர்கள் என்று சொன்னார். ஆமேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தேவனுக்கு அந்த மகிமை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் செலுத்தும் பொழுது அது தேவனுக்கு மகிமைக்காக தேவனிடத்தில் அது கொண்டு செல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து தேவன் உங்களையும் நினைத்தருளி யோசேப்பை போன்ற ஒரு குழந்தையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து ஆமேன் சொல்வீர்களா? இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, குழந்தைக்காக காத்திருக்க மகன்கள் மகள்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுமையோடு காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசுப்பா, ராகேலை போல நிந்திக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் நிச்சயமாக இவர்களுக்கும் அப்பா யோசேப்பை போன்ற பென்யமீனை போன்ற ஒரு குழந்தையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை பெற்றவளே வாழ்க, உன் கற்பத்தின் கனியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருக்குள்ளும் படர்ந்து செல்லட்டும். தேவ கிருபை, தேவ சமாதானம் இவர்கள் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு மகளுடைய கர்ப்பங்களையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக. அப்பா, பரிசுத்த ரத்தம் அவர் கர்ப்பத்துக்குள் இறங்கி எல்லா சிஸ்டுகளும் ஓவரிகளில் இருக்கிற எல்லா கட்டிகளும் இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் தழும்புகளால் அது கரைந்து போகட்டும், மறைந்து போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுப்பா, நீர் இந்த பிள்ளைகள் மீது நினைவா இருக்கிற நீர் இவர்களை நினைத்தல் இவர்கள் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி வாஞ்சரி ஷீலா ரொசாரியோ. ஆமேன், 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 ஆமேன்.